இப்போ இந்தியாவில் இந்த பிஎஃப் பணம் எவ்வளவு தொகை வந்து உரிய நபர்களுக்கு போய் சேராமல் இருக்குது? அதாவது இந்த தாம்பரம் பிஎஃப் கம்பெனி பி செந்தில்குமார் 2021 பேடி கொடுத்துருக்காரு. நியூஸ் 7 சேனல் பேர். அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா 1 மந்த் 2 மந்த் கட்டினாங்கல்ல, அது வந்து இந்த பிஎஃப் நம்பர் வாங்குறதில்ல. அவங்க ஏதோ ஒரு அதாவது அவங்களுக்கு ஏதோ ப்ரைவேட் சேனல் தானே, அவங்க வந்து வெளியே போயிடும். அது 10 கோடிக்கு தான், 10 கோடி. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு நடப்புன்னு ஒரு இது பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு தம்பி கருப்பாக உயரமாக இருப்பான். அந்த தம்பி 27,000 கோடிக்குறான். 27,000 கோடி இருக்குது. அதில் என்னன்னா இந்த இப்போ நான் வந்து ஆர்டி போட்டு பாண்டிச்சேரியில் கட்டுறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஆர்டி போட்டு கேட்குறேன். ஆனால் சொல்ல மாட்டாங்க, இது வந்து தகவல் அறிவு விஷயத்தில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரும், சொல்ல மாட்டாங்க. நான் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அது உண்மையாக போய் நமக்கு ஆராய்ச்சி பண்ண விரும்பல. 23 கோடிக்கு இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கரெக்டாக எனக்கு கொடுத்துறாங்க. அந்த பேப்பரை வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கேன் நான். 23 கோடி இருக்குது. இது இன்னும் காலத்தில் அதிகமாகும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அன்கிளைண்ட் அதான் இந்த டேட்டா பேஸ் தவறியனால இந்தமாரி தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அதுதான் உண்மை. இப்போ யார் யாருக்கு இது மாதிரி உரிய தொகை கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த தொகையை மீட்டு வாங்கி தர்றது தான் உங்களுடைய பணி. நீங்கள் இது வரைக்கும் அது மாதிரி எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? 2018 ஆரம்பிச்சிருக்கான். 2018 முன்னாடி ஃப்ரீயாக பண்ணியிருக்கான். எல்லாம் அப்டேஷன் பண்ணியிருப்பேன் நண்பர்களுக்காக. ஆமாம். அப்போ அப்புறம் எஸ்எஸ்டிகேட்டிவ் சர்வீஸ் 2021 போய் 2018 கடந்த 7 வருடங்களா, 7 வருஷமா. ஆனால் 10 நம்பர் வந்து 2021 நம்மளுக்கு கம்பெனி. அதில் விசிட்டிங் கார்டில் இருக்கும் 2021 போய் 2000. இது வரைக்கும் ஒரு 100 மேலே பண்ணியிருப்பேன். பண்ணிட்டேன். அது என்னென்னா நிறைய போர் பீப்புள் என்கிட்ட வந்தாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியல. ஆக்சுவலாக இந்த நல்லா படித்தவங்களும் இது வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்கன்னா உடனே வர மாட்டாங்க. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே வீட்டில் பாட்டி பார்ப்போம், சுக்கு காசாங்கக்கா குடி இதை குடினோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சரி இது சரியாக வரல, பக்கத்தில் டாக்டரை நம்ம சேதாப்பட்டு போவோம், அவர் ஒரு ஊசி போடுவார், அதுவும் சரியாக வரல, சரி விடு. அப்புறம் நம்ம வீட்டாண்ட சந்திரகாந்திக்கிறார், லண்டன்லேருந்து பச்சை வந்துக்கிறார், அவர் வீட்டுக்கு போவோம். அவர் போனால் ஒரு முண்டு பாய்க்குன்னு ஒரு மாத்திரை எழுதுவார், 3 நாள் சரியாக போயிடும். அப்போ நான் முதல்ல அங்கே போக மாட்டேன். ஏன்னா நான் அவனும் ஒரு சராசரி மனுஷன் தானே. இப்படி ஒரு ட்ரை முதல்ல இவங்க வருவாங்கன்னு இவங்க டீப்ரெஸ் ஆகி என் வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் ஆஃபீஸுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு திருப்பி என்கிட்ட வருவாங்க. அதான் 6 மந்த்து இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை குழப்பங்கள். அதாவது அவள் அப்படிதான் படத்தில் ஸ்ரீபிரியா மாரி